பார்த்தீர்களா? 56 தேசத்திற்கும் ஏகையின் சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தை அமர்ந்த நாட்டு மக்களை எல்லாம் சமமாக கருதி வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்கி வந்த இந்த பாவி ஹரிச்சந்திரனுக்கா இந்திரனை என்னுடைய அருமை மகன் தேவதாசன் பிறந்த நாள் விழா எத்திசையும் வந்து தொழிக்க பவனுக்கால் நாட்டி வாழை கமுக நிறுத்தி மஞ்சள் தோரணம் மாவிளை தோரணம் தென்னங்குடி சொன்னது ஜெய் கொடி சிங்கக்கொடி அண்ணுக்கொடி அழகுக்கொடி அருமணரை ஊசி விலாசம் முதலே பற்பல அலங்காரங்களை செய்து எனது அன்பு மகனை கங்கா யமுனா கோதாவரி நர்மதை துர்கா கிருஷ்ணா விந்தநதி வேதநதி இருசிகை அவசரை துங்கபுத்திரா பூகோடை சுசோபாணி அமுதவாணி சந்திரபாகை ஜோம்பதி பவானி சரகுரதி சக்கரநதி பொன்னிநதி காவிரி முதல் தீர்த்தத்தில் எனது அன்பு மகனை நீராட்டி பட்டு புரிதாம்பர வஸ்திரம் அனைத்தையும் அணிவித்து வீர கண்டாமணி விரமோதிரம் கொங்குச்சரம் தாழ்வடம் முத்துச்சரம் முத்துச்சரம் அணிகள் அனைத்தையும் அணிவித்து எனது அன்பு மகனுக்கு 32 வாத்திய இசைக்கருவிகள் தான் வந்தவர்களுக்கெல்லாம் ஓரி வளம் உத்தரவளித்தேன். கொடி நகை நான் இழந்தேன் கொடி நகை நான் இழந்தேன் எனது அருமை மகன் தேவதாசன் பிறந்த நாள் விழா விஜயலட்சுமி களஞ்சியத்தை திறந்து வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்க உத்தரவளித்தேன். ஏழை மக்களுக்கெல்லாம் அன்னதானம் சுரதானம் பூதானம் ஊதானம் கன்னிகாதானம் வஸ்திரதானம் பூமி தானம் என்று சொல்லக்கூடிய பலவித தான தர்மங்களை நான் வாரி வழங்க நான் செய்கண்டி போட சொன்னேன். பார்த்தீர்களா ஐயா, இந்த செய்கண்டி போட சத்தம் கேட்டு விஸ்வாமித்திரன் ஓடோடு வந்தார். அவரை கண்ட மாத்திரத்திலே வணங்கி வரவேற்று எமது அனைவரும் மண்டபத்தில் அமர செய்தே. சுவாமி வாருங்கள், எனது ரத்ன சபா மண்டபத்திற்கு வாருங்கள் 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 அழைத்தேன். நான் அழைத்த போது ஹரிச்சந்திரா, நான் அங்கு வந்தால் எந்த புறம் ஏதாவது ஆசைப்படுவேன், அது உன்னால் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். சுவாமி சுவாமி வாருங்கள் ஐயா வாருங்கள், தடையின்றி நான் தருகிறேன் சொல்கின்ற பொழுது என்னுடைய சிம்மாசனத்தில் வந்தவர்தா. சுவாமி தாங்கள் எனது பட்டணத்தில் வந்த வரம் யாது கேட்கின்ற பொழுது ஒரு நாடு செழிக்க ஒரு நாராயணம் செய்வதாகவும் அதற்கு உன்னிடத்தில் நான் யாசை மட்டும் கொண்டு போவதாகவுமே தெரிவித்தார். சுவாமி ஐயா, தாங்கள் சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, மீண்டும் கணக்கிட்டு சொல்லுங்கள் என்று நான் கேட்கின்ற பொழுது 48 கோடி திரவியம் வேண்டும் என்று சுவாமி, இப்பொழுது நான் தருகிறேன் சொல்லி இந்த பாவி நான் என்ன செய்தேன் தெரியவா? தேவாலயம் இழந்தேன், தேவாலயம் இழந்தேன், திருமாலயம் இழந்தேன்.
அழைத்து அந்த வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற களஞ்சியத்தை திறந்த அந்த சுவாமியாருக்கு திறமை கொடுக்கும்படி உத்தரவிட்டேன். அன்னவர் பெற்றுக் கொள்ளாமல் யாகத்திற்கு நாள் வைத்துவிட்டு எடுத்துக்கொண்டு போவதாக சொல்லி என்னிடமே இருக்கட்டும் என்றார். அதற்கு நான் மறுத்தேன். அவர் ஒரு மார்க்கம் சொன்னார். ஐயா, என்னிடத்தில் இருந்தால் என் நாட்டு மக்களுக்கு இல்லாத நேரத்தில் நான் எடுக்கக்கூடிய ஏற்படும், அதனால் தாங்கள் எடுத்துக்கொண்டு போய்விட நான் தெரிவிக்கின்ற பொழுது, ஹரிச்சந்திரா அப்படி சொல்லியிருந்தால் இப்பொழுது உனக்கு கேட்பேடா, இந்த பிரசங்கெல்லாம் எனக்கு விட்டு விடுவார் என்று சாமர்த்தியமாகவே பேசுகிறார். ஐயா, தாங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, என்னையா செய்வேன்? அப்படி என்றால் 48 நாள் ராஜகேடு கொடுங்கள், எப்படியும் நான் திறமையும் தந்துவிடேன் சொல்லி மீண்டும் புறப்பட்டு அடியெடுத்து வைக்கின்ற பொழுது, இப்பொழுது நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் எனது ராஜ்யத்திற்கு உரியதாகும், அவைகளெல்லாம் நீ கலட்டி கொடுத்து விட்டு நான் கொடுக்கும் காவி உடை அணிந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். பார்த்தீர்களா, இந்த பாவி ஹரிச்சந்திரன் காவி உடை அணிந்தேன். ஐயா, காவி உடை அணிந்தே இறைவா அங்க வசிரும் இழந்தே இப்பொழுது எங்கே புறப்படுகிறாய் என்று கேட்டார். சுவாமி, சுவாமி, தாங்களுக்கு சேர வேண்டிய திரவியத்தை 48 நாள் கெடுவுடன் தருகிறேன் என்று சொன்னேன் அல்லவா, அதற்காக நான் போகிறேன். ஐயா, போகிறேன், காசிப்பட்டினம் போகிறேன் சொல்கின்ற பொழுது என்னிடத்தில் நட்சத்திரமாக இருக்கிறார், அப்படி உன்னோடு அனுப்புகிறேன், அன்னவரிடம் திரவியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியே வர சொல்லுங்கள் சொல்லி இந்த பாவியும் என் மனைவி சந்திரமதி, எனது அன்பு மகன் தேவதாசன், என் மந்திரியார் சத்தியகீர்த்தி, தேவாலயம், துர்மாலயம், விஷ்ணாலயம், அன்னச்சத்திரம், பாடசாலை, தடாகம் நீங்களாக பார்த்தீர்களா? 56 தேசத்திற்கும் ஏகையின் சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமர்ந்து என் நாட்டு மக்களை எல்லாம் சமமாக கருதி வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்கி வந்த இந்த பாவி ஹரிச்சந்திரன் 56 தேசத்தை தாரை வார்த்து கொடுக்க புறப்படுகிறான். பார்த்தீர்களா? என் நாடு, என் நாடு, என் மக்கள், என் மக்கள், என் மக்கள், என்னுடைய 56 தேசம், அங்கம், அருணம், அவந்தி, ஈழம், பாண்டியம், யாழ்ப்பாணம், சேலம், சோழம், கொங்கு, வங்காளம், குந்தம், மகதம், சீனம், குச்சரம், குடகு, மராடம், ஆரியம், கண்டனம், துருகம், துலுக்கானம், அவந்தி தேசம், வட்டமதுரை, சிந்து, பாஞ்சாலம், சோழகம், தில்லி, நிடதம், ஏகேயம், சௌராட்சம், மிதுளை, கண்ணோசி, காம்போதி, காம்பினி, நேபாளம், ஒட்ட தேசம், உகாந்த தேசம், சரளிக ராஜ்யம், பப்பர தேசம், பல்லவ தேசம், வருண்ட ராஜ்யம், கோசலாபுரி, அத்தினாபுரி, குச்சலியா தேசம், மச்ச தேசம், மாயாபுரி, விருத்தாபுரி, சோமந்தாபுரி, சற்குளமும், வைகாசகிரி, காவிரி ராஜ்யம், சோழிநாடு, பஞ்சகராட்சியம், ஆண்டவ தேசம், முதலாபுரி, வீரகோணம், கடாரம், அயோத்தியாபுரி, அயோத்தியாபுரி என்று சொல்லப்பட்டு 56 தேசத்துள்ளே
தட்சண நேரமாவது இந்த மண்ணை மிதிக்க கூடாது என்றார். இந்த பாவினார் புறப்பட்டு அடியெடுத்து வைக்கின்ற பொழுது, ஹரிச்சந்திரா, முன்பு யாகம் நடத்துவதற்காக 48 கோடி திரவியம் உன்னிடத்தில் நான் கொடுத்திருந்தேன், அதை இப்பொழுது நீ கொடுத்து விட்டு செல்லடா என்றார். சுவாமி, சுவாமி, நான் எடுக்கவில்லை ஐயா. அந்த கோட்டையில் உள்ள வீரலட்சுமி விஜயலட்சுமி என்ற களஞ்சியத்திலே முத்திரையிட்டபடி இருக்கின்றது, அங்கு எடுத்துக்கொண்டு போய்விட நான் தெரிவிக்கின்ற பொழுது, ஹரிச்சந்திரா, இப்படி சொல்லியிருந்தார், இப்பொழுது உனக்கு கேட்பேனா? இந்த புரசைகளால் விட்டு விடாத சாமர்த்தியமாகவே பேசுகிறார். சுவாமி, சுவாமி, இப்படி என்றால் 48 நாள் ராஜகேடு கொடுங்க, நான் எப்படியும் நான் திரவியம் தந்துவிடேன் சொல்லி மீண்டும் புறப்பட்டு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது, இப்பொழுது எங்கே போகிறார்? என்னிடத்து நட்சத்திரம் இருக்கிறான், அவனை உன்னோடு அனுப்புகிறேன், அண்ணவரிடம் திரவியம் கொடுக்க வேண்டும் என்று அப்படி வர சொல்லுங்க சொல்லி, இந்த பாவியும் என் மனைவி சந்திரமதி, எனது அன்பு மகன் தேவதாசன், என் மந்திரியார் சத்தியகீர்த்தி அனைவரும் காசுப்பட்டினம் சென்றோம். வழியில் அந்த நட்சத்திர பகவான் சரையூர் நதிக்கரையில என்னை கட்டி அண்ணந்தாள் போட்டு கோட்டிலே மறைத்து போனாத இமசைகளை உடனே விட்டார். இந்த அத்துவான காலகத்தில் என்னை அசுவே கட்டி அண்ணந்தாள் போட்டு கோட்டிலே மறைத்துப்படாத இம்சைகளை படுத்துகிறீர்களே. ஐயோ, இல்லை அசுவே, என்ன செய்வேன்? இறைவா, கட்டி கலசப்படுத்துறேன் ஐயரே, என்னை கொன்று உழைத்தாலும் முன்வருவோம் ஐயே, என் நட்சத்திர ஐயரே, நான் என்ன செய்வேன்? என் காசி விஸ்வனா ஹரிச்சந்திரன் 56 தேசத்திற்கும் ஏகையின் சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமர்ந்து என் நாட்டு மக்களை எல்லாம் சமமாக கருதி வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது வாரி வழங்கி வந்து இந்த பாவி ஹரிச்சந்திரன் 56 தேசத்தை தாரிமடுத்து கொடுத்து விட்டார். அதற்கு பிறகு இந்த பாவிடம் காசி மாநகரத்தில் 4448 வீதிகளிலும் என்னுடைய பாசமுள்ள மனைவி, எனது அன்புக்கினிய மனையாளை, அருமை மகன் தேவதாசனை, இந்த பாவினான் தெருவாகவே கடை தெருவிலே காய்கறிகள் விலை கூறுவோம். இந்த பாவி ஹரிச்சந்திரன் இது விலைகள் கூற புறப்படுகிறார். பார்த்தீர்களா? இந்த உலகத்தில் கட்டிய மனைவி யாராவது விற்பார் உண்டா? ஒரு மனிதனுக்கு கடன் என்று பட்டால் பொண்ணு விற்பார், பொருளை விற்பார். இந்த பாவினான் உயிரோடு இருக்கும் பொழுதே தேவி எப்படியம்மா உங்களை நான் பிறந்த இந்த உலகத்தில் எப்படி நான் விவரமாக வாழ்வது? தேவி மகனையும் அழைத்து போறாயே, எப்படியம்மா உங்களை நான் பிறந்த இந்த உலகத்தில் நான் எப்படி நான் தனிமரமாக வாழ்வது? கண்ணே தேவி மன்னா ஏன் மன்னா, ஏன் கலங்க வேண்டும்? நாங்கள் இருக்கிறோம், எங்களை விட்டு கடனை கொடுங்கள் என்று சொல்லாத என் மனைவி சொல்லாத.
இதற்கு பிறகு வேறொரு வழியும் எனக்கு தெரியவில்லை. விற்றுதான் நான் மனைவி மகள் இதோ விலைகள் கூற நான் போகின்றப்பா காசிவாக 4448 வீதிகளிலும் தெரு தெருவாக வீதி வீதியாக காய்கறிகள் விலை கூறுவது போல் என்னுடைய பாசமுள்ள மனைவி, எனது பாசமுள்ள மனைவி, எனது அன்புக்கிடைய மனையாளை, எனது அருமை மகன் தேவதாசனை இந்த பாவி சண்டால் இதோ விலைகள் கூற புறப்படுகிறேன். மனைவி கையில் இருக்க மனது துணிந்த தேவி கடவுளே, இது என்ன சோதனை? இது எனக்கு சோதனையா? மனைவி மகளே கூறி நான் மட்டும் எப்படியம்மா எப்படி? தேவி என்ன செய்வது? நான் உங்களை விலைகள் நான் கூறிதான் ஆக வேண்டும், கடமை செய்ய வேண்டும். தேவி என்ன மாசமே 56 தேசத்திற்கும் ஏகையின் சக்கரவர்த்தியாகி சிம்மாசனம் அமர்ந்து என் நாட்டு மக்களை எல்லாம் சமமாக கருதி வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லாது வாரி வாரி விளங்கி வந்த இந்த பாவி ஹரிச்சந்திரன் காசி மாநகரம் 4448 வீதிகளிலும் தெரு தெருவாக வீதி வீதியாக மனைவி மகனை ஹரிச்சந்திரன் விலைகள் கூறி வருகிறார். பார்த்தீர்களா பார்த்தீர்களா? என்னையா செய்வேன்? என்ன செய்வேன்? இந்த உலகத்தில் நான் பெரும் பாவியா? இந்த உலகத்தில் நான் பெரும் பாவியா? இந்த பிரிந்து இப்படி மகனை அழைத்து போறாயே அன்னை தேவி, தேவி மகனை அழைத்து போறாயே அம்மா. மாது சிறும் மணியே பார்க்க போகிறேன்.